ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு அப்பாட்ட ஒரு பையன், சின்ன பையன் கேட்பானா, அப்பா என்னை எப்பொழுதும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறீங்கல்ல, அங்கே எனக்கு சிலையை தானப்பா நான் பார்க்குறேன், எனக்கு கடவுள் நேரில் வருவாரப்பா, நம்ம கடவுள் நேரில் பார்க்கலாமாப்பா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு சிரிப்பு வந்துடும். கடவுள் நேரில் தானடா பார்க்கணும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாராம். அப்பா எனக்கு காட்டுறீங்களாப்பா அப்படின்னு கேட்பானா. ஓகேப்பா, உனக்கு நான் கடவுள் நான் பார்க்கும்பொழுது நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த பையனை அடிக்கடி அவங்க அப்பாட்ட எனக்கு கடவுளை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பானா. நான் சமயம் வரும்போது உனக்கு காட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாராம் அவர். ஒரு நாள் அந்த பையனும் அப்பாவும் பையனும் கடைக்கு போகிறாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த கடை முதலாளி கல்லால் உட்காந்துருப்பாராம். அப்போ ஒரு சிறுமி அந்த கல்லா முதலாளிகிட்ட, அங்கிள் அம்மா ஒரு 10 இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க, ஏற்கனவே அம்மா உங்களுக்கு 200 பணம் கொடுக்கணுமா, அதோட இதையும் சேர்த்துக்க சொன்னாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லுமா. உடனே அந்த முதலாளி சொல்வாராம், சரி பாப்பா நான் உனக்கு தர்றேன், இட்லி தானே வேணும், வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சர்வர்கிட்ட கூப்பிட்டுட்டு 10 இட்லி பாப்பாவுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவாராம். அந்த பாப்பா அந்த இட்லி வந்ததும் வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடுமா. அப்போ அந்த பக்கத்தில் நின்றவங்களாம் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களாம், அந்த கடைக்கு வந்தவங்களாம். அப்போ அவர் ஒருத்தர் கேட்பாராம், முன்னாடியே ஏற்கனவே கடன் 200 இருக்குங்கக்குள்ள நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இந்த இட்லியை கொடுத்து அனுப்புறீங்களே, காசு வருமா திருப்பி அப்படின்னு கேட்பாராம். அதுக்கு அந்த முதலாளி சொல்லுவாராம், இல்லை இந்த குழந்தை ஒரு பசியோடு அது நம்மகிட்ட இட்லி கேட்குது, அது முகத்தில் அந்த பசியினுடைய ஏக்கம் தெரியுது, அந்த அம்மா என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த பசியும், இந்த குழந்தையோட பசியை போக்குறதும், அந்த அம்மா என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை விட இந்த காசு எனக்கு ஒரு பெரிய முக்கியமே இல்லை. இந்த காசு வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி எனக்கு சந்தோஷம்தான் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு முதலாளி சொல்வாராம். நாங்கள் கேட்டவர்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருப்பாராம். அப்போ தான் இந்த நிகழ்வை அந்த சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல அந்த சிறுவனுடைய அப்பா அந்த சிறுவன்கிட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அப்பா சொல்வாராம் பையன்கிட்ட, இந்த முதலாளி தான்ப்பா கடவுள் அந்த சிறுமிக்கு அப்படின்னு சொல்லுவாராம். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்வானாம். நல்லா யோசிச்சுப்பாரு, அப்படி உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ தான் அந்த பையன் சொல்லுவானா, எனக்கு புரிஞ்சிச்சுப்பா, அந்த பிள்ளை பசியோடு வந்தவங்களுக்கு அந்த முதலாளி இட்லி கொடுத்ததுனால அந்த பொண்ணுக்கு அந்த முதலாளி தானப்பா கடவுள் அப்படின்னு சொல்லுவானாம். அவங்க அப்பா சமத்துடானே, புரிஞ்சிட்டு இல்லையா, இப்படி தான்டா நாம் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்படும் பொழுதோ, நம்ம வருத்தமாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு கடவுள். ஆக கடவுளுங்கிறவர் மனிதர் ரூபத்தில் எங்கே வேணாலும் இருக்கிறாரு, நம்ம சுற்றியும் இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லுவாராம் அவர். இது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம கடவுளை கோயிலில் போய் தேடினாலும் நம்மளுடைய சுற்றி உள்ளவர்கள் மூலமாகவும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.